அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய காணொளியிலே நம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அன்பர்களே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் நம்ம வாழ்க்கையில் ஓடி ஆடி சடைஞ்சி கடைசியில் வயோதிகம் என்ற அந்த நிலையை வந்து அடைவோம். அந்த நேரத்தில் நம்ம எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று நிம்மதி தேவை இல்லையா? ரெண்டாவது, யாருடைய கையையும் எதிர்பார்க்காம பரக்கத்தான ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை அந்த நேரத்தில் தேவை. யாருக்கும் பாரமாயிடக்கூடாது. வாழ்க்கையில் மனுஷன் 20 வயசுலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கிறான், சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டே இருப்பான். 20, 30, 40, 50, ஒரு கட்டம் 60 தாண்டும் பொழுது, ரிட்டையர்மெண்ட்லாம் ஆனதுக்கு பின்னாடி, அல்லது அவனால் வேலை செய்ய முடியாது, உடல் ஒத்துழைக்கலை அப்படின்ற நிலை வரும் பொழுது அவனுடைய மனது சில நேரத்தில் எப்படி ஆயிடுதுன்னா, நம்ம யாருக்கும் பாரம் ஆயிடுவோமோ அப்படின்னு நினைப்பு வருது. நம்ம யாருக்கும் கஷ்டமாயிருவோம், பெத்த பிள்ளைங்க தான் இருந்தாலும் அவங்களுக்கு சிரமம் கொடுத்துருவோமோ, அல்லது நம்மளுடைய கடைசி காலத்தில் நமக்கு செலவுக்கு எதுவும் இல்லாமல் போயிருமோ, ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டு போயிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு அச்சமும் ஒரு பயமும் இன்றைக்கு நம்மிலே பலருக்கும் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களிலே அந்த மாதிரியான காலகட்டத்திலே பராமரிப்பதற்கு ஆள் இல்லாமல், அவர்களை பார்த்து கொள்வதற்கு ஆள் இல்லாமல், சொன்னால் வேதனை, இல்லங்களில் கொண்டு ஹோம்களில் கொண்டு அவர்களை அமர்த்திவிட்டு பிள்ளைகள் நகர்ந்து போவதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலையெல்லாம் வராமல் இருப்பதற்கு ஒரு அழகான துஆவை கற்றுத்தருகிறார்கள். அந்த சமயத்தில், அந்த வயோதிக காலத்திலும் கூட நாம் யாருக்கும் பாரமாக இருக்க மாட்டோம், யாரை எதிர்பார்க்க மாட்டோம். அல்லாஹ் நமக்கு தந்ததை கொண்டு போதுமானதாக வைத்துக்கொண்டு நிம்மதியாக வாழுவோம். இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஓதினால், நீங்கள் கேட்கலாம், இது வயசானவங்க ஓதக்கூடிய திக்ரான்னு. இல்லை, நானும் ஓதணும், நீங்களும் ஓதணும், இப்பத்திலேருந்தே ஓதணும். ஓதினால் நாமும் அந்த வயதை எட்டுவோம் அல்லவா? அந்த சமயத்தில் அல்லாஹ் நமக்கு எந்த ஒரு சூழலையும் நெருக்கடியாக அமைத்து விட மாட்டான். யாருடைய கையையும் எதிர்பார்த்துத்தான் வாழ வேண்டும் என்கின்ற நிலை இருக்காது. பொதுவாகவே அல்லாஹ் நம்ம துஆ செய்யணும், பெத்த பிள்ளைகளாக இருந்தாலுமே கூட யாரையும் எதிர்பார்க்காம நான் வாழணும். என் வாழ்க்கை தன்னிறைவாக இருக்கணும், சுயமரியாதையோடு இருக்கணும். அந்த நிலையை எனக்கு அல்லாஹ் தரணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் துஆ செய்ய வேண்டும். அவர் கொடுத்து தான் வாழ்கிறேன், பையன் காசு அனுப்புனா தான் உண்டு, பையன் பராமரிச்சுட்டா தான் உண்டு அப்படின்ற மாதிரி நிலைக்கு யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடாது இந்த நிலையை, இல்லையா? பிள்ளைங்க செய்யத்தான் போகிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் அவர்களை எதிர்பார்த்துத்தான் என்னுடைய வாழ்க்கை கழியும் என்கின்ற நிலையை விட்டு நாம் கடந்து விட வேண்டும். அப்படி கடக்கணும்னா நிச்சயமாக இந்த துஆ ஓதணும். எனவே அன்பு சகோதரர்களே, அதை தான் இன்று சொல்லித்தரப் போகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இந்த துஆவை எழுதினார்கள். ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, தபரானி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் அதிகமாக சில துஆக்களை ஓதுனாங்க, சில துஆக்களை அதிகமாக ஓதுனாங்க. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய அதிகப்படியான துஆக்களில் ஒன்றுதான் இன்றைக்கு நாம் கற்றுத்தரக்கூடிய துஆ. இந்த துஆவை ஓதும் பொழுது கடைசி காலகட்டத்திலே, வயோதிக காலத்திலே நாம் யாருக்கும் பாரமாக போய்விட மாட்டோம், யாருக்கு சுமையாக போய்விட மாட்டோம். இயக்க முடியாத அளவிற்கு, நம்மால் இயங்க முடியாத அளவிற்கு கடுமையான பலவீனம் நமக்கு ஏற்பட்டு போகாது. அல்லாஹ் நமக்கு வாழ்ந்த காலத்தில், அதாவது உழைத்த காலத்தில் என்ன கொடுத்தானோ அதை தன்னிறைவோடு கண்ணியமாக தந்து கொண்டே இருப்பான். இதுவெல்லாம் இந்த துஆவினால் கிடைக்கக்கூடிய பலன். அதில் தன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், தபரானி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகப்படியாக அந்த துஆ ஓதுவாங்க. என்ன துஆ அது? கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் இதை மனனமிட்டு ஓதி வாருங்கள். நான் பெருமை இல்லாமல் சொல்கிறேன், என்னைக்கு இந்த துஆவை நான் படித்தேனோ அன்றிலிருந்து ஓதுவதற்குரிய வாய்ப்பை இந்த மிஸ்கீனுக்கு, ஏழைக்கு அல்லாஹ் தருகிறான். தொடர்ச்சியாக தர வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்யுங்கள். அன்பானவர்களே, என்ன துஆ அது? இந்த துஆவை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறோம், அதே போன்று காணொளியில் ஸ்கிரீனிலும் கொடுப்பதற்கு முயற்சிக்கிறோம். கண்டிப்பாக ஓதி வாருங்கள். அல்லாஹும்ம ஜஅல் அவ்ஸஅ ரிஸ்கி அலைய இந்த கிபரி சின்னி வன்கிதாஇ உம்ரி. இதுதான் அந்த துஆ. மறுபடியும் சொல்கிறேன், அல்லாஹும்ம ஜஅல் அவ்ஸஅ ரிஸ்கி அலைய இந்த கிபரி சின்னி வன்கிதாஇ உம்ரி. என்ன அர்த்தம் இதற்கு? யா அல்லாஹ், உன்னுடைய ரிஸ்கை எனக்கு என் வயோதிக காலத்திலே விசாலமாக தருவாயாக. எனக்கு நீ தரக்கூடிய ரிஸ்கை என்னுடைய அந்திம காலத்திலே, என்னுடைய கடைசி காலம், உடம்பெல்லாம் டயர்டாகி போயிருமில்ல, உழைச்சி ஓடா தேஞ்சி போயிருவோமல்ல,
உட்கார்ந்தா எஞ்சிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது, உடலில் பல பாகங்களில் பல்வேறு விதமான சொல்ல முடியாத சில சங்கடம் இருக்கும், வலிகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். அந்த மாதிரியான காலகட்டத்தில் ஓ ரிசுக்கை எனக்கு அந்த அந்திம காலத்திலே விசாலமாக கொடுப்பாயாக. ஒன் கிதாஇ உமுரி, என்னுடைய வாழ்க்கை முடியும் நேரம், இந்த உலகத்தை விட்டு நான் பிரியக்கூடிய நேரம், அந்த நேரத்திலும் எனக்கு ரிசுக்கை விசாலமாக தருவாயாக. நீங்களும் நானும் நியத்து வைக்க வேண்டும், நாம் எல்லோரும் உறுதி கொள்ள வேண்டும், நான் இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகிவிட்டாலும் என்னுடைய கஃனுக்கு கூட நான் சேர்த்து வைத்த அல்லது நான் சம்பாதித்த பணத்திலிருந்து தான் எனக்குரிய கஃனையும் நிறைவு செய்ய வேண்டும். எனக்குரிய தஃனுக்குரிய ஏற்பாடு, என்னுடைய அடக்குவதற்குரிய ஏற்பாடு, அன்னைக்கான செலவுகள் எல்லாம் நான் சேர்த்து வைத்த அல்லது நான் சம்பாதித்த பணத்திலிருந்தே செலவிடப்பட வேண்டும். அது ஒரு கண்ணியமான ஒரு நிலையாக இருக்கும் இல்லையா? இல்லை பையன் பெரிய பையன், என்ன சரிங்க நீங்கள் வந்து கஃனை பார்த்துக்கிறீங்களா, நீங்கள் 1வது ஃபாத்தியா ஓதிக்கிறீங்களா, நீங்கள் இன்னைக்கு நாளைக்கு ஒரு செலவு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி என் மௌத்துக்கு பின்பும் கூட என்னை பங்கு போடக்கூடிய நிலை வந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நடக்குது, ஒரு சில இடங்களில் நடக்கிறது, வேதனையாக இருக்கிறது. சில இடங்களில், ரொம்ப அதிகம் இல்லை, முஸ்லிம்களிடத்தில் இது அதிகம் கிடையாது, ஒரு சில இடங்களில் இப்படி நடப்பதையும் கேட்பதையும் பார்க்கிற பொழுது உள்ளபடியே மனதிற்கு வேதனை இருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், உங்கள் வாழ்க்கையின் அந்திம காலத்திலே, கடைசி காலத்திலே உங்களுக்கு விசாலமான ரிஸ்க் கிடைக்க வேண்டுமா, யாருக்கும் பாரம் சுமையாக இருந்து விடாமல் இருக்க வேண்டுமா, சுயமாக இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டுமா, இந்த துவாவை ஓதுங்கள். உங்கள் வாழ்வின் முடிகிற நேரத்திலும் உங்களுக்கான ரிஸ்கிலே அல்லாஹ் பரக்கத் செய்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஓதி வருவோமாக. அல்லாஹ் இந்த துவாவுக்குரிய மிகச்சிறந்த பலனை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நிறைவாக தந்தல் புரிவானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.